தான் போயிருக்கலாம். வெளியில் நின்றிருந்தால் 12 பேரும் 11 பேரும் வெளியில் நின்றிருந்தால் ஒரு 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 செய்தியாவது போயிருக்க. தமிழ் மக்களுக்கு போராடுறார்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் போராடுறதையாவது சொல்றாங்க. ஒருத்தர் வரையில். ஆனால் 2 நாளும் உங்கள் கையில் மறுபடியும் போயிருக்கிறாங்க. ஒரு கேவலமான அரசியல் எங்களுடைய சமுதாயத்தில் வடவிடப்படும். எனக்கு எந்த அரசியல் இல்லை, நான் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களால் திருப்பி அனுப்பப்பட்டால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை சர்வதேசத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் எங்களுடைய இலங்கை தாயக தேசத்திலே இதுவரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து நடைபெற்ற ஒரு இனப்படுகொலைக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய மக்களை, சிறுவர்களை, இளைஞர்களை, யுவதிகளை இந்த அரசாங்கத்திலே உள்ள ஆட்சியாளர்கள் 90 தொடக்கம் அதற்கு முதலும் 83 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து அதற்கு முன்பாடு நாங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எங்களுடைய அந்த போராட்ட தமிழர்களின் வாழ்வியலிலே ஒன்று புதைக்கப்பட்ட பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் உட்பட சிறுவர்கள் உட்பட பல புதைகுழிகளில் 11க்கும் மேற்பட்ட புதைகுழிகளில் புதைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டியும் எங்களுடைய மண்ணிலே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதற்காகவும் அதற்காக நீதி வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் அனைத்து மக்களுமே அமைப்புகள் மக்கள் என்ற தாயக செயலணியர் ஆகிய நாங்கள் மாவட்ட ரீதியாக வடகிழக்கு இணைந்த தாயக செயலணியினர் நாங்கள் பல இடங்களும் இருந்து இந்த ஆதரவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்களோட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எங்களோட மக்கள் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட போராட்டம் நிறைவு பெற்று எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகளுக்கு பின்பும் எங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடங்க முடியாமல் ஆங்காங்கே புதைகுழிகளும் ஆங்காங்கே தமிழர்களுக்கான இல்லங்களும் இழந்து வந்திருக்கின்றது.
போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள், நீதி வேணும் என்கின்ற வேட்கையோடு தான் இருக்கிறார்கள் என்ற செய்தியை எங்களுடைய மக்கள் உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த மக்களுடைய எழுச்சிகளும் இந்த மக்களுடைய உணர்வுகளும் நிச்சயமாக எங்களுடைய இந்த இழப்புகளுக்கு இந்த படுகொலைகளுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளரால் மக்களுக்கு நீதி, தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க. நீதி கிடைக்குமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான எல்லா சர்வதேச சட்ட பொறுமுறைகளும் இருக்கின்றன. பல்வேறு நாடுகளிலே இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனைகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் தமிழ் மக்களுக்கு மாத்திரம், இந்த தீவிலே தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு மாத்திரம், தமிழ் மக்கள் சந்தித்த இன அழிப்புக்கு மாத்திரம் இதுவரை சர்வதேச சமூகம் திரும்பி பார்க்காது காதுகளை கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய காதுகளை திறந்து, தன்னுடைய இதயத்தை திறந்து தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மன்றாட்டமாக கோரிக்கை. மக்கள் தனது போராட்டத்திற்கு இன்னும் வலிமைக்கு முகமாக கையெழுத்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தங்களது ஆதரவை தந்திருக்கின்றனர். அந்த கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு தனது சர்வதேச விசாரணை விதிமுறைகளுக்கும் என்னுடைய ஆதரவை செலுத்தியிருக்கின்றேன். பாடுவோம். பாடலை தந்தவர் வீட்டில் வேதனை பாடலை கூறிவிடும். பேரவைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே விடுக்கின்ற வேண்டுகோள், இந்த ஸ்ரீலங்காவினுடைய பொறுப்பு கூறல் விடயத்தை SLAP என்கின்ற ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்கின்ற இந்த விடயத்தை அவர்கள் இதிலிருந்து வெளியிலே எடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு நகர்த்துவதன் ஊடாக இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலையை, இன அழிப்பை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை, போர் குற்றங்களை, ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஐநா சபை மீதான இங்கே நிறைவேற இருக்கின்ற ஆணையாளருக்கான வேண்டுகோளாக இருக்கிறது. அவர் இந்த
மேற்பட்டவர்கள் இந்த பிரதேசங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல இன்னும் பல இப்ப இதை நாங்கள் சொல்ல வர விடயம் உண்மையில் இவ்வாறு ஒரு மனித பேரவலம் ஒரு மனித இனத்துக்கு எதிரான ஒரு சில அன்று நான் சொல்ல முடியாது ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வாறு கொடூரமாக ஒரு தாக்குதல் நடைபெறுகிற போது சுட்டுக் கொல்லப்படுவதோ அல்லது தவறுதலாக ஒரு விமான குண்டுவீச்சிலோ இருந்தால் அது வேறு விதமாக நாங்கள் பார்க்க முடியும் உண்மை. ஆனால் வேண்டுமென்று வீதிகளால் போறவர்களை பிடித்து அடித்து கற்பழித்து கொலை செய்வது என்பது ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டது விடயமாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வாறான போராட்டங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய இனத்திற்கு இவ்வாறான துன்பமான சம்பவங்கள் இடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் இந்த போராட்டங்கள் எடுத்துரைக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் ஒவ்வொருவரும் வருவதும் அரசாங்க நிகழ்ச்சி நிரலுக்கு இணங்க அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை வைத்து இதுவரை காலமும் இந்த காய் நகர்த்தலை செய்தார்கள். அவை இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய மக்களை வைத்து எங்களுடைய இனம் அழிக்கப்படுகின்ற அந்த கேவலம் எப்போதும் நடைபெறுகிறது. நல்ல உதாரணம் சொல்லுவேன். டேவிட் ஹெமரன் வந்தபோது வழிவிலக்கு மக்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் 3500 மக்கள் நாங்கள் போராடிய போது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப சபாபதி பிள்ளை முகாம் என்று வல்லாகத்தில் இருக்கிற ஒரு சிறிய முகாமை காட்டி மிக தந்திரமாக பலாலி விமான நிலையத்தில் இருந்து அவரை அனுப்பிவிட்டு இப்போது நடக்கப்படுவது போல இதோ வருகிறார் என்று சொன்னார்கள். இதே போல் தான் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நன்றி.